ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று தான் ரிலீஸ் ஆகிடுச்சு 5 PM. ஸோ நேற்றே வீடியோ போடலான்னு நினச்சோம், பட் எங்களால் முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் ஷூட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலைக்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நேற்று எக்கச்சக்க விஷயம் லொக்கேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்க மைக் வேறு எடுத்துகிட்டு வர மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ கூட மைக் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் பேசலான்னு வந்துடுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In short, he is a goat of sats. ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வெளியே வந்து பேசிக்கிட்டோம். ஸோ மைக் வேறு இல்லை. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீட்டிலேருந்து இந்த ஒரு நாய்ஸ் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் வரும். ஸோ வாங்க இப்போ ட்ரெய்லர் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே அண்ணன் வரா வழிவேறுங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதிங்க. சரி, ஸோ நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 படங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டு பார்க்குறேன். ஸோ ட்ரெய்லரில் அவங்க மெயினாக கவர் பண்ணது எல்லாமே மியூசிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது லீடர். ஆஷுஷோ தளபதி விஜயோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சீக்வல்ஸ் எல்லாம் சீன் பை சீனான எடிட்டிங் சரியாக இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? ஸோ எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட குவாலிட்டி அந்த எல்லாமே சரியாக பண்ணிருந்தாங்க. பட் ஹை பட்ஜெட் படங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். Guys, this is a new assignment. அதுக்கேற்ற மாரி அந்த ஒர்க்கு, டிஓபி, எடிட்டிங், அந்த எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இவங்க மெயினாக ஒரு ஒன்லைன் வந்து இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். He is a goat of sats. அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரா ஏஜென்ட் கூட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு குரூப் மாரி, போலீஸால் உருவாக்கப்பட்டவங்க, இன்வெஸ்டிகேஷன் அதுமாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணுறவங்க. ஸோ அந்தமாரி ஒரு ஜாப் தான் நம்ம தளபதி விஜய் பண்ணியிருக்காரு. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அந்தமாரி அவங்க பண்ணியிருக்கும் போது பாஸ்ட்டில் அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பார். பாஸ்ட்டில் அவர் பண்ண சில விஷயங்கள் வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் தருது. அதாவது ஸ்குவாடில் இருக்கும்போது அவங்க பண்ண மிஷின்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வருது. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். ஸோ அதை தான் ஒரு மெயின் பிளாட் ஹோலாக இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படம் ரன் ஆக போகுது. ஸோ அது நம்ம கரெக்டாக தப்பாக இது வந்து ஆக்சுவலி கரெக்ட் தான். ஸோ டைரக்டரே இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ இது மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் படம். ஸோ மிச்ச விஷயங்கள் நம்ம படம் போயிட்டு தான் பார்க்கணும். ஸோ அதை தாண்டி ட்ரெய்லரில் வந்து இந்த சாட்ஸ் பற்றி தான் நிறைய பேசியிருந்தாங்க. சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடை பற்றி தான். ஸோ அது வந்து ஏடிஎஸ்ன்னு இருந்துச்சு, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம விபி வெங்கட் பிரபு வந்து இந்தமாரி எஸ்ன்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணி எஸ் முன்னாடி போட்டு அதை வந்து ஒரு விஷயமாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போது ட்ரெய்லரில் காமிச்ச கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம், யாரெல்லாம் என்னென்ன ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக தளபதி விஜய், ஸ்னேகா. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சு தான் டென்ஷன். லைலா. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாது. அதுக்கப்புறம் யோகி பாபுவை காமிச்சாங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் டக்குன்னு வந்துட்டு போயிடுவார். அது தாண்டி வந்து அவர் இல்லை. அதுக்கப்புறம் பிரசாந்த் சார். He is a goat of sats. பிரபுதேவா. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி சௌத்ரி. அப்புறம் நம்மளோட மோகன் வில்லன்.
ஸோ வில்லன் கேரக்டர் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு நார்மலான கேரக்டர், ஒரு குட் சோலராக இருக்கும். ஸோ இவங்களை பழி வாங்கணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இவங்களை பழி வாங்குறதுக்கோசரம் அது வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். ஸோ இவ்வளோ பேரை காமிச்சிருக்காங்க, இதை தாண்டி காமிக்க போகிறேன்னு சொல்லி ஆனால் ட்ரெய்லரில் காமிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கேமியோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, த்ரிஷா அவங்களோட கேமியோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, எம்எஸ் தோனியோட கேமியோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயிலர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து ஸ்டேடியமில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி சேக்பாக் ஸ்டேடியமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல மேட்ச் நடக்கும்போது தோனியை காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படிதான் அவங்களோட கேமியோ அமையும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர்லேயே காமிக்காத இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக யோகி பாபுவை காமிச்சது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சீன் கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், டக்குன்னு ஒரு சீன் காமிச்சு அப்படியே போயிடுவார். ஸோ அதை வந்து காமிச்சிருந்தேன். நான் கூட எதிர்பார்த்தேன் அவங்களோட காமெடி ஏதாவது வரும்னு சொல்லிட்டு, பட் எதுவுமே காட்டல. அதை தாண்டி ட்ரெய்லர் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போர் அடிக்காமல் பரபரப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா சீனும் சிஜிஐ பற்றி பேசணும். சிஜிஐ வந்து இந்த தேர்ட் சிங்கலான ஸ்பார்க்கில் வந்து கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வந்து நல்லா தான் காமிச்சிருக்காங்க. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். ஸோ அது ஒரு சின்ன கரெக்ஷன், நல்ல கரெக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிஜிஐலாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாமே சொன்னது தான், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவேன்னு நினைக்கிறேன். அப்படி போனேன்னா கண்டிப்பாக நான் அந்த நாளே ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு, படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து நான் எப்படி பேசியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை தாண்டி நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு இது நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருந்துச்சோ, இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து மாற்றி, இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா நான் மாற்றி கூட நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி ஆடியோ எரர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க எரர் உங்களுக்கு கேட்டுன்னு இருக்கும். ஸோ ஐம் வெரி வெரி சாரி. வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கு. மைக் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் தான் மெயின். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி நான் எடுத்து போடுறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேறு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சொன்னீங்கன்னா அன்டில் தென் பை ஃப்ரம் மீ. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா.